ஓம் சாந்தி 25/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, ஓர் எல்லையற்ற புலமை பரிசிலை பெறுவதற்கு வேறு எவரையும் அன்றி ஒரேயொரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதை பயிற்சி செய்யுங்கள். கேள்வி: தந்தைக்கு உரியவராகிய பின்னரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யாதிருப்பதற்கான காரணங்கள் எவை? பதில்: 1. முழு ஞானமும் புத்தியில் நிலைத்திருப்பதில்லை. 2. நீங்கள் தந்தையை மிகச் சரியாக நினைவு செய்வதில்லை. நீங்கள் பாபாவை நினைவு செய்யாததால் மாயை உங்களை ஏமாற்றி விடுகின்றாள். இதனாலேயே சந்தோஷம் இருப்பதில்லை. தந்தை உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என்ற போதை குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். தூய்மை, சந்தோஷம், அமைதி என்ற தந்தையின் ஆஸ்தியினால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. சிவபாபா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்க ஒரு சேவகனாக வருவதை போன்று நீங்களும் அதிகாரிகளாக இருந்தபோதும் அவரை போன்று அகங்காரமற்றவர்களாக இருங்கள். தூய்மையாகி பிறரை தூய்மையாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். 2. விநாசத்தின் போது இறை அதிர்ஷ்ட லாப சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு அன்பான புத்தியுடையவர்களாகி நினைவு யாத்திரையில் விரைந்தோடி தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பாதுகாப்பாக உணர்வதுடன் மற்றவர்களையும் தூய எண்ணங்களால் சூழ்வதன் மூலம் அவர்களுக்கும் அதே அனுபவத்தையும் வழங்குகின்ற சக்திசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. சக்திசாலி ஆத்மா என்பவர் திட சங்கற்பத்தின் சக்தியால் ஒரு வினாடிக்கும் குறைவான வேளையில் வீணானவை சகலதையும் முடிப்பவர் ஆவார். நீங்கள் தூய எண்ணங்களின் சக்தியை இனங்காண வேண்டும். தூய சக்தி வாய்ந்த எண்ணத்தால் பல அற்புதங்களை செய்ய முடியும். திடசங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருங்கள். இந்த திடசங்கற்பம் வெற்றியை ஏற்படுத்தும். எல்லோரையும் தூய எண்ணங்களால் சூழ்ந்து கட்டி போடுங்கள். அவர்களில் எவராவது சிறிது பலவீனமாக உணர்ந்தாலும் இந்த முறையில் அவர்களை சூழ்ந்திருப்பது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடையாக, பாதுகாப்பிற்கான வழிமுறையாக, ஒரு கோட்டையாக மாறும். ஸ்லோகம்: இறைவனிடம் இருந்து நேரடியாக ஒரு மேன்மையான வாழ்விற்காக பராமரிப்பையும் இந்த கல்வியையும் ஸ்ரீமத்தையும் பெறுபவர்கள் அதி மேன்மையான பாக்கியத்தை கொண்டிருக்கின்றார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஆனது பூஞ்சோலை உன்னை அடைந்து உலகை அடைந்தோ